ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான கொரியன் ரெசிபி ஜப்பாங்குரி. இந்த ஜப்பாங்குரி வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு ஸ்மால் பட்டர் பீஸ். இந்த கொரியன் ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று, இப்பி நூடுல்ஸ் ஒன்று. ஜப்பாங்குரிக்கு 2 டைப் ஆஃப் நூடுல்ஸ், தடித்த நூடுல்ஸும் சன்னமான நூடுல்ஸ் போடும்போது சீவ் பண்ணுறக்கு சூப்பராக இருக்கும்ன்ட்டு அதை போட்டிருக்கேன். அதே மாதிரி சிக்கன் வந்து ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ரைப்பாக கட் பண்ணி வாங்கும்போது நூடுல்ஸோடு நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி தருவாங்க. ஸ்ட்ரைப்ஸ் சிக்கனில் கொஞ்சமாக பெப்பர் தூள் போடுறேன். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, நிறையா போட்டுறாதீங்க. அதுபோல் கொஞ்சம் அது கூடவே உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பும் பெப்பரும் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சிக்கனை பிரட்டி ஊற வைக்கணும். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில், 3ம் போட்டு, நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் ஜாஸ்தி. 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதே டைம் நம்ம ஒரு வடைச்சட்டியை வச்சு அந்த சிக்கன் பிரட்டினது இருக்குல்ல, அதை அப்படியே அதில் கொட்டி லைட்டாக ஒரு மீடியம் ஹீட்டில் வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுமே அதோட தண்ணியும் ப்ளஸ் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா சிக்கனை வேக விட்டுருங்க. அந்த பெப்பர் உப்பே போதும். அதுக்குள்ளே இந்த நூடுல்ஸை கட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் ஒன்று, இப்பி நூடுல்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஜப்பாங்குரிக்கு வந்து ஜப்பான்குரி நூடுல்ஸ்னு தனியாக அது கொரியாவில் கிடைக்கிது. நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இது தான் கிடச்சிதுன்ட்டு நான் இது வாங்கினேன். ஆனால் அதோடய கான்செப்ட் வந்து நல்லா தடியான நூடுல்ஸும் இந்த மாதிரி சன்னமான நூடுல்ஸும் சேர்ந்து சீவ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்கிறது. எனக்கு பேக்கெட்ஸில் இந்த மசாலாஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சிக்கன் வேகிற டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த நூடுல்ஸ் 2யுமே போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அந்த சீசனிங் கொஞ்சம் போட்டு அது ஒரு சூப் வடிவத்தில் எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கு, அது ஒரு சைடு இருக்கட்டும் மீடியமில். இந்த நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி நூடுல்ஸ் தனியாக, அந்த ஜூஸ் தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது அந்த வெந்துட்டுருக்க சிக்கனில் ஒரு ஸ்பூன் பட்டர், இன்றைக்கி நான் அந்த பட்டர் க்யூப் எடுத்திருக்கேன், அதுதான் போட்டிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சமைக்கும் போதே வாசனை சூப்பராக இருந்துச்சு. நல்லா இதை ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் சிக்கனோட ஜூஸி அதில் இருக்கட்டும். அப்போ தான் நம்ம நூடுல்ஸ் போடும்போது நல்லா அதுக்கு ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். அப்புறமா இது கொஞ்சம் ஒரு செகண்ட் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நூடுல்ஸோட ஜூஸ், அந்த வடித்து வச்சோம் இல்லையா, அந்த ஜூஸை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா அது கூட இந்த மசாலாஸ், அந்த ஸ்பைசஸ்லாம் கொடுத்துருக்காங்கள்ல நூடுல்ஸில், அந்த ஸ்பைசஸ் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த மேகி இப்பியோட ஸ்பைஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2யும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கொதி வந்த அப்புறம் இந்த நூடுல்ஸையும் போட்டுக்கிறேன். வடித்து வச்சுருக்கோம்ல அந்த நூடுல்ஸையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா நம்ம சிக்கனுக்கு தான் போட்டோம், இதுக்கு போடலாம், அதனால் கொஞ்சம் உப்பு எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு சைடு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா சோயா சாஸ் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் இந்த மிக்சரில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. அந்த சோயா சாஸோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டா
நம்மளோட ஜப்பான் சிக்கன் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு கொதி விட்டு எடுத்துடுங்க. மீடியமில் இல்லாட்டி லோவில் வைங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். கடைசியாக அந்த ஸ்பைசஸ் ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயிலில் ஒரு 1/2 பேக்கெட் தான் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கலக்கி விட்டு அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுருவோம். இப்போ நல்லா கொஞ்சம் வற்றி ரொம்ப ட்ரை ஆகாமல் லைட் ஜூஸியாக இருக்கணும். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி சூப்பராக சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஜப்பாங்குரி கொரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தைங்க இன்னும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. கொரியன் டெம்ப்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. எங்கள் குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.